சிவாக்கு பாத்தீங்கன்னா அஃபேர் இருக்கு, அதை என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கான். நானே திருட்டுத்தனமா கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லி நம்ம பிராங்க் பண்ண போறோம் गाइस. நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. அதாவது சிவா அம்மாவை பிராங்க் பண்ண போறோம். இல்லங்க இவன் வந்து எல்லை மீறி போயிட்டான். யாரும் தெரியல, அதை கேட்டதுக்குதான் வந்து என்னை அடிச்சுட்டான். ஆமா, இவனுக்கு யார் மேலயும் அஃபேர் இருக்கு இருக்கு இருக்கு. எங்களுக்குள்ள அது இருக்குன்னு பச்சையா சொல்ல வேண்டியதானே. சரி, அப்படி இருந்தாதான் என்னவா? அப்படி இருந்தாதான் என்னவா? ஸ்கூல்ல இருக்கிறப்பவே கல்யாணம் பண்ணாத இன்னும் திரும்பலையா யாருடி? நான் சேர்த்து வைக்கிறேன். அப்ப உனக்கு இருந்திருக்கு. நீ உள்ள வேற ஓடிட்டியா? கத்துற நீ கதவை. வெல்கம் பேக் டு பிரஸ்னா சிவா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னடா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் உட்காந்துருக்கே அப்படின்னு. என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்ற? என்னடா நம்ம சேனலுக்கு வந்து இன்னைக்கு என்ன ஏன் சிவா வந்து வந்திருக்காரு அப்படின்னா, சொல்லுவா நீ வந்தாலே என் சேனல்ல வியூஸே போக மாட்டேங்குது, அதனால இந்த சேனலுக்கு வர்றதே இல்லை. நானு அப்படிலாம் இல்ல गाइस. என் சேனல்ல எத்தனை பேருக்கு தெரியுமா கேக்குறாங்க, ஏன் சிவா நான் வீடியோ போடுறது இல்ல? போன வீடியோல வந்து உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த 1 வீக் ஃபுல்லா சுத்தமா உடம்பே சரியில்லை. நான் சொல்லிட்டேன், அதனால வேண்டாம். ஓகே गाइस, நீங்க லாஸ்ட் வீடியோ பாத்துட்டீங்க. பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல போய் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க பாருங்க. ஓகே गाइस, இன்னைக்கு வந்து தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. சோ இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிராங்க் தான் பார்க்க போறோம். அது பயங்கரமா இல்லையா அப்படின்றது வந்து போக போகதான் தெரிய போகுது. என்ன பிராங்க் அப்படின்னா, எங்க அம்மா கிட்ட செருப்படி வாங்க வர போறோம். அதான். ஆமா, சிவாக்கு பாத்தீங்கன்னா அஃபேர் இருக்கு, அதை என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கான். ஓ, அப்ப சொல்லிட்டு இருக்கலாமா? அப்ப சொல்லிட்டு பண்ணலாமா? என்னன்னு அப்ப என்கிட்ட மறைச்சிட்டு இருந்திருக்கான். மறைச்சிட்டு இருந்திருக்கான். நானே திருட்டுத்தனமா கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லி நம்ம பிராங்க் பண்ண போறோம் गाइस. நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. அதாவது சிவா அம்மாவை தனது மாமியார், அதாவது அத்தைய வந்து பிராங்க் பண்ண போறோம். அதாவது செவனே எடிட் பண்ணிட்டு இருந்தோம், கூட்டி வந்து உட்கார வச்சு பவுடர் கூட அடிக்கல. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் என்னடா பண்ணலான்னு. சரி, நம்ம லாஸ்ட் டைம் போட்ட பிராங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக தான் எடுத்தது. ஆக்சுவலா நம்ம சேனல் மெம்பர்ஸ் வேற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன், நம்ம சேனலுக்காக தான் ஆக்சுவலா அந்த பிராங்க் வீடியோ எடுத்தேன். நீங்களாம் சொல்றீங்கன்ட்டு அதை பாத்தீங்கன்னா நம்ம சிவா வந்து கடன் வாங்கிட்டாரு. அதாவது இதை எத்தனை பேர்கிட்ட சொல்லி அதை பேசாம அந்த வீடியோ உங்ககிட்டயே கொடுத்துருக்கலாம். ஓகே गाइस, நான் வந்து ரீல்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வந்து எடுத்துடலாம், வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதே சேலையில வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இந்த சேலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு இந்த சேலையில? கேவலமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப போறேன். நல்லா இருக்கு. ஓகே गाइस, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து அத்தைக்கு கால் பண்ணுவோம். அவங்க எப்படி நிம்மதியா இருக்கலாம்? மாமியார்னு மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? அவங்க நிம்மதிய கெடுக்கணும். இன்னும் நிர்மலா ஹாப்பி பர்த்டேங்கன்னு அனுப்பிச்சிருக்கு. இல்ல புரியல, நீ எப்படி பிறந்த? நான் எப்பல பிறந்தேன்? 21 டிசம்பர் 21 ஏப்ரல் 25 गाइस, நம்ம ஃப்ரெண்ட் நிர்மலா இருக்காங்கல்ல, ஹாப்பி பர்த்டேங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி. தேங்க்யூங்க, நாளைக்கு ட்ரீட்டுங்க, வந்துடுங்க வீட்டுக்கு. நாளைக்கு ஒர்க் இருக்கு. இப்ப போன் எடுக்காம போயிடுறோமா? பிரச்சனையாக தான் பிராங்க். ஏன்டா அட்டன் பண்ணாவா? ஒரு தானே எடுத்துட்டு வாடா, நானே பேஷண்ட். ஹலோ ஹலோ, கேக்குதாங்க? என்ன பண்றீங்க? தூங்கிட்டீங்களா? அப்படியா? சும்மாதாங்க தான் கூப்பிட்டேன். என்ன பண்றீங்க? மணியா? மணி கரெக்டா 12:20. சரி சரி, தூங்கிருப்பீங்க. இவனுக்கும் எனக்கு சண்டை. தூங்குனா எப்படி உங்ககிட்ட சரிங்க. இவனுக்கு எனக்கு சண்டை. ஆமா, நான் நாளைக்கு கிளம்பி காலையில வரேன் பஸ்ஸுக்கு. பஸ்ல வர்றியா? ஆமா, இவனை கட்டினா சண்டை போட்டு அப்புறம் பஸ்ல தான் நான் கோச்சிட்டு வர முடியும்.
என்ன அதான் சண்டை 12:30 சண்டைக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சா? ஏதோ இவன் வந்து என்கிட்ட ஒண்ணு மறைக்கிறான், ஆனா என்னன்னு தெரியல. அதை கேட்டதுக்கு தான் இப்ப சண்டை. இப்ப அவங்க சண்டைக்குள்ளேயே நான் தலையிடலப்பா. சண்டை நீங்க மறாதனால கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் வந்து இனிமேல் இடமே இல்லைங்க. இது 1030 தடவை சொல்லிட்டேன். இல்லைங்க, இவன் வந்து எல்லாம் மீறி போயிட்டான். எல்லாம் மீறி போயிட்டானா? ஏன் பாகிஸ்தான் போயிட்டானா? ஹலோ, சொல்லுங்க. நான் வந்து உண்மையாலுமே சண்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஏங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீதான சொன்ன எல்லாம் தாண்டி போயிட்டானா, ஒருவேளை பாகிஸ்தான் போயிட்டானு கேட்டேன். இல்ல, இவன் என்ன பண்றான், நைட் ஆனா வந்து வெளியே போய் உட்கார்ந்து அவ்வளவு நேரம் போன் பேசிட்டு இருக்கான். யாருக்கிட்ட பேசுறானே எனக்கு தெரியல. ஆமா, வீட்டுக்குள்ள புழுக்கமா இருக்கும், அதனால வெளியில போய் உட்காந்துருப்பான். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இல்லைங்க, அதெல்லாம் இல்ல. இவன் யாருக்கும் மெசேஜ் வேற பண்ணிக்கிட்டு இருக்கான். கேட்டா வந்து அதை ஃபுல்லா டெலீட் பண்ணிடுறான் என்கிட்ட. இப்பதான் அவன் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றான். ஒரு நிமிஷம், அதை யாருக்கு ஜென்ஸுக்கு பண்றானா லேடிஸ் பண்றானா அதை முதல் சொல்லு. மொட்டையா சொல்லல, எனக்கு என்ன தெரியும்? அதுதாங்க நானும் கேக்குறேன். இப்ப வந்து ஒரு ஜென்ஸுக்கு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அவன் வந்து மெசேஜ் பண்றான், மெசேஜ் வர சவுண்டும் எனக்கு கேக்குது. சரி, இவன் போனதுக்கு அப்புறம் வந்து சரி சும்மா மொபைல் எடுத்து யாருன்னு நான் பார்த்தாலும் அந்த டைம்ல மெசேஜே வரலையே. அப்புறம் சவுண்ட் வந்து நான் என்ன லூசா? காதா எனக்கு கேக்கல. ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்குன்னு டிலீட் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்துல அது அறுவாளை இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். மேட்ரே அதுதான் மெசேஜ் பண்றான். கேட்டா வந்து என்ன உனக்கு என்ன அப்படின்றான். ஒரு சில நேரம் தனாவட்டா பேசுறான். எனக்கு என்னவோ தோணுது, பொண்ணுன்னு தான் தோணுது. யாருன்னு தெரியலையா? யாருன்னு தெரியல. அதை கேட்டதுக்கு தான் வந்து என்னை அடிச்சுட்டான். அடிச்சானா? ஆமா, போன வாரம் நாடுக்குள்ள தானே அடிச்சான். மெதுவா அடிச்சுட்டானா? அப்ப வந்து அப்பெல்லாம் மனசுக்குள்ள வச்சிருந்திருக்கான் போல கொலவெறியே. என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகப்படுறேன்னு இல்லைங்க. அப்ப வந்து அவன் என்கிட்ட உண்மையா நடக்கணும்ல. சொல்லுங்க, கேட்கும் போது சொல்லணும்ல. அத என்னன்னு கேட்டா சொல்லவும் மாட்டான். அதனாலதான் வந்து கேட்டதுக்கு என்னை அடிச்சுட்டான். நான் நாளைக்கு கிளம்பி வரப்போறேங்க. அப்படி என்ன இவனை நான் பாத்துட்டு இங்க இருக்கணும்? நீ யார்கிட்டனாலும் போய் சொல்லுன்றான். அவன்கிட்ட கேட்டாதானே தெரியும். நான் சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்களா? நம்புற 2 சைடும் கேட்டாதானே இந்த விஷயத்துல அவன் என்ன சொல்றான்றது தெரிஞ்சாதானே நான் ஏதாவது கேட்க முடியும், சொல்ல முடியும். அதுக்கு தான் நான் கேட்டேனே, பதிலே வரலையே இவன் கிட்ட இருந்து. யார்கிட்ட ஏதாவது சொல்லலாம்ல? ஓ, அப்ப என்கிட்ட சொல்ல மாட்டான், உங்ககிட்ட சொல்லுவான். உன்கிட்ட பயந்துட்டு கூட சொல்லாம இருப்பேன். அவ்வளவு பயம் இருந்தா ஏங்க இவன் வந்து இப்படி இருக்க போறான்? என்ன பயந்துருந்தா என்னை அடிப்பானா? என்னன்றத கேக்குறேன். இருங்க, என் வாயால கூட அவன் பேர் சொல்ல விரும்பல. சரி, எழுதி காட்டு. என்னடா 12:30 மணிக்கு போன் பண்ணிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு? என்னடா? நானா போன் பண்ணேன்? அதான் அந்த பிள்ளைதான் போன் பண்ணுது, என்னோ சொல்லிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்றா? எனக்கு நல்ல தூக்கம் வர. ஏன் இத்தனை நாளா கெட்ட தூக்கமா? நல்ல ஆரோக்கியமான ஃபேமிலிடா. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. ஏன் நீ என்ன அடிக்கல? உனக்குலாம் மனசாட்சி இல்ல? பொய் சொல்லாத. அடிக்கவே நீ பொய் சொல்லாத. நான் அடிக்கவே இல்லையம்மா. பொய் சொல்லாத சிவா. என்னடா என்னமோ போன் பேசிட்டே இருக்கியாமா, மெசேஜ் பண்றியாமா, டிலீட் பண்றியாமா? யார் பண்ற? லவ் பண்ணும்போது கூட இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசல. இல்ல அப்படிலாம் இல்லம்மா. அவ சொல்றா நீங்களும் அவர் லூஸ்மா. நான் லூசா தான் இருக்கேன். லூசா தான் இருக்கேன். ஏன் மேலையா? ஓ மேல இல்ல, உன்னால. காமெடி பண்றீங்களா? என்னாச்சு? இல்லங்க, நீங்க கேட்கணுமா இல்லையா? நீங்க உங்க பையனை சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. என்னடா யாருக்கு நான் மெசேஜ் பண்றேன்? நானா எல்லாருக்கும் தான் மெசேஜ் பண்றேன். எல்லாருக்கும் பண்றேன்னு எதுக்கு டிலீட் பண்றேன்? ஏமா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுமா. நான் அதான் சொன்னேன், ஸ்டோரேஜ். அதாவது உங்களுக்கு தெரியுது 1000 விஷயம் பாக்குது, இது பண்ணுது, அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப நானும் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி டெலீட் பண்ணிட்டுங்களா? கால் பேசுறேன் நைட் 2 மணிக்கு, நான் தூங்கிட்டு இருக்கேன். நைட் வெளியே போய் உட்காந்து போன் பேசிட்டு இருக்கேன். ஏமா என் கிளைண்ட் வந்து US, அங்க அப்பதான் முழிச்சிருப்பாங்க. நைட்டு அந்த நைட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீ வந்து மத்த வீடியோ எடிட் பண்ணும் போது, US ப்ராஜெக்ட் கிடையாது, மத்த வீடியோ எடிட் பண்ணும் போது நீ ஏன் பேசுற?
அப்போ அவர்கிட்ட ஒண்ணு பேச கிடையாது, அவர்கிட்ட நீ பேசிய 4 நாள் ஆகுது, நானும் பார்த்தேன். அப்ப நான் என்ன பொய் சொல்றேனாமா? அப்ப அதுக்குள்ள போய் சொல்லுதா? அப்ப நான் போய் சொல்றேனா? வாங்க, பொண்டாட்டி நம்பல, பெத்த அம்மாவும் நம்பல, அப்புறம் நான் எங்க போய் சொல்றது? பெஸ்டாம நம்மள நான் கேட்கறதுக்குள்ள சரியான பதிலே வரலையே. நான் சொல்லிட்டேன்னு இதுதானே. என்ன சொன்னா? எவ்வளவு பேசிட்டு இருந்தேன். அதுக்கு எதுக்கு இந்த பிளஸ் பேசிட்டு இருந்தேன்? இத்தனை வருஷம் நான் சந்தேகப்பட்டிருக்கேனா? அவரோட நான் கேட்டுக்கிட்டு தெரியல. அப்புறம் என்ன பேசுறேன்னு எனக்கே மறந்து. நானே இத்தனை வருஷம் இப்ப போய் அங்க போயிட்டு கோயம்புத்தூர் எத்தனை வருஷம் தான் ஆகுது? 2 வருஷம் ஆச்சு. அப்பெல்லாம் இந்த பிரச்சனை உள்ள இப்பயே முழுக்க வந்துகிட்டு இருக்கு. அதாவது அவளுக்கு வந்து அப்ப என்னமோ இருக்கு, அதனாலதான் வருது. எங்களுக்குள்ள அது இருக்குன்னு பச்சையா சொல்ல வேண்டியதானே? சரி, அப்படி இருந்தாதான் என்னவா? அப்படி இருந்தாதான் என்னவா? இங்க பாருங்க, நான் அடிச்சு சொல்றேன், இவனுக்கு யார் மேலயும் அஃபேர் இருக்கு. இல்ல இப்ப என்னமோ சொல்றேன். இவ்வளவு நேரம் அப்படின்னா இப்ப என்னமோ சொல்றேன். இல்லம்மா, அப்படி இருந்தாலும் என்ன தப்புன்னு கேக்குறேன். எப்படி இருந்தா? நான் ஏதாவது போன் பேசினா நீ கோயம்புத்தூரை தாண்டிட்டு திருப்பூர் வந்து சேர்ந்த. அது அவளுக்குள்ள பிரச்சனை இல்ல. கோயம்புத்தூர் விட்டுட்டு திருப்பூர் வாங்க. எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்காது? அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? யார் மேல நீ அஃபேரா இருக்க சொல்லு. யார் மேல நீ அஃபேரா இருக்க? என்னை கேட்டா அடிக்கிறாங்க. நீ அடிப்பியா? இது இப்பதான் சொல்லிருக்கேன். ஆமான்ற மாதிரி சொல்லி தரல. இரு பாத்துக்கலாம். என்ன பண்ண போறீங்க? குளிரோடி புதைச்சிருவேன். ஏமா, குளிதோண்டாதான் புதைக்க முடியும். இல்ல என்ன பண்ணுவோம்னாமா? இல்ல நீ காலையில கிளம்பி வர 2 பேரும். நான் அவன் கூட ஜோடி சேர்ந்தனா என்னால வர முடியாதுங்க. நானும் அவ கூட எல்லாம் வர முடியாது. இரு ஒண்ணு நீங்க இங்க வரணும்லக்கா, நாங்க வர்றேன். இரு அதை சொல்றல. அப்படி இருந்தா என்னன்னு சொல்றல. அதுக்கு முதல்ல என்னன்றத தெளிவுபடுத்தணும்ல. பேசு சிவா, நீ ஏன் பேச மாட்டற? இல்ல, நீங்களே பேசிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு நானு? என்ன ஸ்கூல்ல இருக்கிறப்பதான் இப்படி காரியம் பண்ண. கல்யாணம் பண்ணாத இன்னும் திரும்புவேன் பார்த்தா இன்னும் திரும்பலையா நீ? மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். 2 வருஷம் உருப்படியாதான் நான் இப்ப நான் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். சோலி முடிச்சு. அப்ப அது சொல்ற உரம் உண்மைதான் போல. இப்போ ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் சொல்ல சொன்னாங்க அவங்கள. ஸ்கூல்ல என்னங்க நடந்தது? ஐயோ, டான்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு. தூக்கத்துல இருந்தேன், ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்பதாங்க நீங்க கரெக்டா பேசுறீங்க. ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? எக்ஸாம் நடந்தது. இவனுக்கு யாரு கூட எக்ஸாம் நடந்தது? ஐயோ, பிரச்சனையை அழைச்சிடு. நான் தூக்கத்துல வளர்ந்துச்சு. அழிக்கிறதுக்கு இது என்ன போடா? எனக்கு புரியல சிவா. ஏம்மா, என் பொண்டாட்டிமா அடிப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு தான் போன் பண்ணீங்க? சரிங்க, நீங்க நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். இருங்க. இன்னொரு சண்டை அடிக்கிறாடி ஏதாவது போன் பண்ணுவோம். ஒன்ன வருஷத்துல நான் இருங்க, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். யாருடி? நான் சேர்த்து வைக்கிறேன். ப்ராமிஸ். அப்போ உனக்கு இருந்திருக்கு. நீ உள்ள வேற ஓடிட்டியா? கதவை சத்துற நீ கதவை.